அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேகத்தமிழ். இன்றைக்கு நம்மளுடைய 7வது பழமொழிங்க. நம்ம பழமொழியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய புதிதான சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக நான் சில குறிப்புகளை நான் சொல்ல வந்திருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பார்க்கலைன்னா அதை சற்று நீங்கள் பின்னோக்கி சென்று அதை பாருங்கள். நீங்கள் பார்க்க முடியாத மிக அரிதான புகைப்படங்கள்லாம் அந்த வீடியோவில் நான் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். உதாரணமாக கண்ணக்கோள்லாம் நம்ம யாருமே அதை பார்த்துருக்க முடியாது. மிக அரிதான புகைப்படம் அது. அதை நான் அந்த வீடியோவில் நான் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன் பழமொழிகளில். அதே போல் கோரைப்புல் அதனுடைய புகைப்படமும் நான் அந்த வீடியோவில் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பழமொழிகளுக்கும் அதற்கு உரித்தான புகைப்படங்களை நான் உங்களுக்காக தேடி நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, முன்னோர்கள் நம்மளுக்காக கொடுத்துட்டு போன அரிய பொக்கிஷங்களை மீட்டெடுக்கணும். அதற்காகத்தான் நான் இந்த பழமொழிகளை நான் உங்களுக்கு வெளிக்கொணர்றேன். இத்தனை தான் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்மளே சொல்லுவோம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட, அந்த வீடியோ பார்க்காதுன்னு. நானும் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால நானும் என் குழந்தைகள், என் மாணவர் செல்வங்கள்ட்டெல்லாம் சொல்லத்தான் செய்வேன், பார்க்காதீங்க, மற்ற வீடியோக்களை பார்க்காதீங்கன்னு சொல்லத்தான் செய்வேன். அது இயல்பாகவே எல்லாருக்கிட்டையுமே வர ஒரு இயல்பான பழக்கம்தான். அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? பிள்ளைங்க பார்க்குறாங்க. இப்போ உள்ள நடைமுறை வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக போயிருச்சு இது. அப்போ நம்ம நல்ல கருத்துக்களை மாணவர்கள்ட்ட கொண்டு சேர்ப்போம் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, ஒரு முன்னேற்பாடாக தான் நான் இதை நான் எடுத்திருக்கேன். இதுக்கு உங்கள் ஆதரவு தேவை. என்னுடைய சேனலை பிடித்திருந்தவர்கள் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு எடுத்து கூறுங்க. புதிதாக சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய தவறுகள் எதுவுமே என்னுடைய வீடியோவில் முக்கால்வாசி இருக்காது. ஏன்னா நான் என்னுடைய வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நான் அதை நிறையா இதில் ஆராய்ச்சி செஞ்சு தான் நான் அதை போடுறேன். தவறுகள் இருந்தாலும் அதை சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய பழமொழி இன்று 7வது பழமொழிங்க. இன்றைய பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு பந்தியில் போகிறதுக்கு முன்னாடி முதலாளாக போய் அந்த பந்தியில் சாப்பிட்றணும். இல்லைன்னா நம்மளுக்கு சில காய்கறிகளோ கூட்டு வகைகளோ எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை யாராவது போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம விலகி நிற்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த அர்த்தங்களை சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான சரியான விளக்கம் அது இல்லை. பந்திக்கு முந்து என்றால் நமது வலதுகை எப்பவுமே நம்ம சாப்பாடுகள் சாப்பிட்றப்ப நம்ம வலதுகை முன் வைத்து நம்ம சாப்பிடுவோம். அதே போல் வீரர்கள் போர்க்களத்தில் அம்புகளை எய்தும் போது அவர்களுடைய வலதுகை பின்னோக்கி செல்லுமா. அந்த வலதுகை எவ்வளவு தூரம் பின்னோக்கி செல்லுதோ அந்த அளவிற்கு அவர்கள் வைத்த குறியின் வேகமும் அதிவேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முன்னோர்கள் அதற்குரிய எடுத்துக்காட்டு தான் அந்த பழமொழிகளை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை